வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 4 முக்கியமான டிரான்சாக்ஷன் நடக்குது. ரொம்ப நல்ல விஷயமா அக்டோபரில் என்ன அப்படின்னா, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருந்த சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் வெளியே வந்துடும். ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடுறாங்க. அதனால் நல்ல பலன்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அக்டோபரில் உண்டு. இன் ஜென்ரல் பொதுவாக உங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பார்த்துங்க. அதோடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் உண்மையாக அஸ்ட்ராலஜியை கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதை கொடுக்குறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் போட தான் நம்மளோடது. அந்த வெப்சைட்டில் உள்ள சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. அப்புறம் உங்களுடைய டீட்டெயில் ஹாரோஸ்கோப்போட உங்கள் பர்த் சார்ட்டோட கம்பேர் பண்ணி இந்த மந்த்லி டிரான்சாக்ஷனை புரிஞ்சிக்க பாருங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குரு வக்ரம் அடைவார். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து யூ வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. செவ்வாயுடைய பார்வை, புதன் உச்சம், புதனோட கேது, மறுபடியும் புதன் சுக்கிரனோட, மறுபடியும் சூரியன் புதனோட, யூ வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்புகள் வந்து மீண்டும் 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 உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ தனுசு உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில், பிஸ்னஸ் லைஃப்பில், உங்கள் ஒர்க் லைஃப்பில் மேபி ஒர்க் லோட் கூட இருக்கலாம். பட் அதனால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற ப்ராஜெக்டில் நீங்கள் மூவ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் அட்வான்டேஜாக தெரியுது உங்களுக்கு. தனுசு ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு எம்டி. ஸோ அது குடும்ப கவலை, குடும்ப தொந்தரவு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஏதாவது நல்ல ஸ்கோர் இருக்கா, அதுக்கு ஏதாவது நல்ல ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சுக்கிரன் 12th ஹவுஸில் 10th of October வரைக்கும் சுக்கிரன் 11ல் இருப்பார். புதன் உச்சம், அப்புறம் புதன் சுக்கிரனோட இணைவார். செவ்வாய் வந்து 20th of October வரைக்கும் 7th ஹவுஸில். ஸோ எல்லாம் ஒரு கால்குலேஷனோட பார்க்கும்பொழுது முதல் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் அக்டோபர் ஒரு 15 தேதி வரைக்கும் வச்சிங்களேன், 13th வரைக்கும் வச்சுக்கலாம். 13th of Octoberக்குள்ளே வரன், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் பிளான் இதெல்லாம் சரியாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி லேக் ஆகுது, மறுபடியும் பிக்கப்படுத்துகிறோம். பட் இந்த ஃபஸ்ட் ஆஃப்லேயே நீங்கள் வந்து பிளானை வந்து நல்லபடியாக முடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. மாணவர்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது. தனுசு புதன் சூரியன் ஒன்றாவே இருப்பாங்க, அப்படியே கேதுவோடு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஹவுஸில் புதன் வருவார், மறுபடியும் சூரியன் பின்னாடியே வந்துடுவார். உங்களுக்கு ஓகே. புதாதித்ய யோகம் இந்த மாதம் முழுக்க உங்களை எப்படியும் காப்பாற்றிடும். படிப்பு, ஃபோக்கஸ், ஒரு எக்ஸாம், உங்களுடைய பிளான் எல்லாமே நல்லபடியாக ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிடும். உங்களுக்கு ஓகே, ஃபேவரபுளாக, பாசிட்டிவாக. பெண்கள், குடும்பத் தலைவிகள், இல்லத்தரசிகள், உங்களுக்கு வந்து தனுசுன்னு நீங்கள் பிறந்துட்டாலே நீங்கள் வந்து இயற்கையாக ஒன்று உணரணும். நீங்களே உங்களுக்கு சிறந்த ஆலோசகர். நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகர், நீங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆலோசகர். இந்த சொசைட்டிக்கு நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டி, நீங்கள் இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல சேவகி அப்படின்னு நீங்கள் உங்களை உணரலாம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும், குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தனுசு பொறுப்புடன் அந்த குழந்தைகளை வளர்க்கிறது, பொறுப்புடன் தன் குடும்பத்தை நடத்துவது, பொறுப்புடன் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துவது, இதெல்லாம் இயற்கையாகவே அப்படியே இன்பில்டாக வர்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்களை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியாக அந்த ஃபேமிலிக்கு தேவையானதை எல்லாம் சின்சியராக கரெக்டாக ஆன் டைமில் பண்ணி கொடுத்து, சில பேர் பாராட்டுவாங்க, சில பேர் உங்களை பாராட்ட மாட்டாங்க. பட் ஆனால் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்கிறத நீங்கள் உணர முடியும். ஸோ நீங்கள் ஏதோ வந்து உணர போகிறீங்க. நம்ம செய்த செயலுக்கெல்லாம் எல்லோரும் நம்மளை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறாங்க, நம்ம வந்து நம்மளை வேல்யூ பண்ணுறாங்க. எஸ், இது வந்து உங்களால் தான் முடியும் அப்படின்றத வேல்யூ பண்ணுறாங்கன்றதை நீங்கள் உணர முடியும். அது மாதிரி ஒரு நல்ல மாதம். ஆரோக்கியம், ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அக்டோபர் 2024 சுக்கிரன், புதன், கேது, சூரியன் இவர்களால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை. சனியாலையும் தொந்தரவு இல்லை. குரு 6லையும், ராகு 4லையும் இருக்கார். ராகு வந்து உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ரூட்ஸ், குரு வந்து உங்களுக்கு வந்து த்ரோட் ஆர் ஸ்டமக் ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த குடல், ஜீரணம் அப்படி தான் கனெக்ட் ஆகுது. ஒரு சிலருக்கு சில ஒவ்வாமை,
ஒரு சிலருக்கு ஒரு சில ஜீரண மண்டலம், ஒரு சிலருக்கு சில வயிறில் கேஸ்ட்ரோ, இது ரிலேட்டடாக சில இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். எல்லாமே மைனராக இருக்குது, எதுவும் ரொம்ப மோசமாக இல்லை, அதில் பயப்பட தேவையில்லை. அடுத்தது நம்ம பார்க்குறது சீனியர்ஸ். தனுசு. 7 சனி இல்லை, அர்த்தாஷ்டம சனி இல்லை, அஷ்டம சனி இல்லை, தொந்தரவு இல்லை. திட்டமிட்டால் சரியாக உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணுறீங்க. அது ப்ரொஃபஷன், அது மணி, அது வெல்த், அது இன்கம்காக, அது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக, அது உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்துக்காக பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் பிளான் பண்ணலாம். அதை தெளிவாக நீங்கள் வந்து செயல்படுத்தலாம். அதற்கு அக்டோபர் மாதம் சாதகமாக இருக்கும். ஓவரால் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு சாதகமான மாதம் தான், பாதகமான மாதம் அல்ல. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இது ஒரு பொது பலன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னம் இருக்கும், அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுடைய தசா புக்திகள் இருக்கும், உங்கள் பிறவி ஜாதகத்துடைய அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய பலன்கள் என்ன நடக்கும்னு அக்யூரேட்டாக புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதந்தோறும் இந்த பலன்களை சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இதோடைய டிரான்சிஷன் நடக்கும்போது அந்த ராசி என்பது சந்திரன், சந்திரன்னா உங்களுடைய மைண்டு, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலைக்கு பலன்கள் எப்படி கொண்டு போக போகுதுன்றது ஒரு புரிதலை ஏற்படுத்த தான் இந்த மாத பலன். அதில் ஏன் லக்னத்தை இன்க்ளூட் பண்ணுறேன், சில பேர் கமெண்ட்ஸ் போடும்போது பார்த்தேன், 2 ராசி லக்னம் பார்க்கணும்னு சொன்னால் 2 வியூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நோக்கம் எனக்கு உண்மையிலே கிடையாது. உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு வந்து உண்மையாக ப்ரிடிக்ட் பண்ண தான் அதை பண்ணுறேன். ஸோ லக்னம் பார்க்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுடைய விதி பலன் எப்படி இருக்குது, ராசி பார்க்கறதுனால உங்களுடைய மதி பலன் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் தசா புத்தி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்துலேருந்து வரும். உங்கள் சுய ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், அது பேஸ் பண்ணி தான் அது கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, டீட்டெயில் கிளியர் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி ரிலேட்டாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நீங்கள் கீப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு டைட்டிலில் வீடியோ இல்லைன்னா அதை நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. ஒருவேளை அது இருந்தால் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை பண்ண முடியும். நிறைய இது மாதிரி கமெண்ட்ஸை பார்த்து மெயில்ஸ் பார்த்து தான் டிஃப்ரெண்ட் டைட்டில் வந்து எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கும்போது அதை புரிஞ்சிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இதை நான் ஒவ்வொரு மாதமும் இந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியுடைய புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, டெய்லி நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்போடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்துட்டு தான் ஒரு நாளையும் பிளான் பண்ணுவீங்களா? அப்படி யாராலையும் பிளானே பண்ண முடியாது. டெய்லி அப்படி பிளான் பண்ணோம்னா நம்மளால் ஒரு நாள் கூட ஒரு பிளான் பண்ண முடியாது. ஆஸ்ட்ராலஜி எங்கே நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணுறோம்னா, டெய்லி ரொட்டீன்ஸ்னு ஒன்று இருக்கும். டெய்லி ரொட்டீன்ஸ்னால் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதில் வந்து இதை பிளானே பண்ண முடியாது. பட் சம்திங் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் மாத பலன் சொல்கிறோம். அக்டோபர் மாதத்தில் நம்ம வந்து சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் கொடுக்குற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு வாகனத்தை மாற்றுற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதிதாக ஒரு சின்ன வேலெட் கூட வாங்கலாம், ஒரு பேக் வாங்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான் தினந்தோறும் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். அந்த நல்ல விஷயத்துக்கு அந்த மாதத்துடைய அந்த டிரான்சாக்ஷன் ஃபேவராக இருந்ததுன்னா அது கம்ஃபர்டபுளாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஃபேவரபுளாக இல்லைன்னா சில சோதனைகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது கெடுதல் நன்மைன்னு கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம பிளான் சூப்பராக போக போகுது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா நம்ம பிளானை கொஞ்சம் திட்டமிட்டு சரியாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னது என்ன, ஹெல்த் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக சொன்னால் உடனே பலிக்குதுன்றாங்க. அது பலிக்கிறது கிடையாது. ஹெல்த் வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதோ அது பர்டிகுலராக அந்த பார்ட்டை வந்து அது ஆக்டிவேட் பண்ணி அது ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. யாரெல்லாம் ஃபிட் அண்ட் ஃபைன் அண்ட் எவ்ரிடே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. யார் ஒருவர் வந்து தன்னுடைய உடலை பற்றின அக்கறையே இல்லாமல் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வரும்போது அதில் உள்ள சில வழிகளை சுட்டி காமிக்கும். அது கூட என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த இண்டிகேஷன் கொடுக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் ஓவராலாக இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் எவ்ரி மந்த் மட்டும் தான் நான் பண்ணுறேன். நான் டெய்லி ராசி பலன் தனியாக ஒன்று பண்ணுறதில்ல, வீக்லி ராசி பலனும் பண்ணுறதில்ல, வெறும் மந்த்லி மட்டும் தான் ஒரு காம்போ தரேன். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஹாரோஸ்கோப்லாம் தெரிஞ்சிக்கும் போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணாலே போதும். இதையே மூழ்கிடக்கூடாது. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அதை கிளியராக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெருங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நடக்குது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ தூரம் அதை கொண்டு வர முடியுது. நான் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ண தான். ஏன்னா நியூ இயர் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா வீடியோஸும் அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அதில் நிறைய பேர் போடுறீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் 2025 வரல அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு ஒரு 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 ஒர்க் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை ஏதோ யாரையோ மீட் பண்ண போகிறீங்க. அப்போது நாளைக்கு காலையில் 9 மணினா 9 மணிக்கா நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. முன்னாலே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் போகணும், உங்கள் ட்ராவல் எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் அது டாக்ஸி எடுக்க போகிறீங்களா, இல்லை காரில் போக போகிறீங்களா, பைக்கில் போக போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போக போகிறீங்களா, எப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட் வேணால் ட்ரெயின் டிக்கெட் வாங்க. எல்லாமே முன்னாடி தானே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரெஸ்லேருந்து நீங்கள் எப்படி ரெடியாக போகிறீங்க, என்ன டைம் கிளம்ப போகிறீங்க, உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எங்கே, லஞ்ச் எங்கே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான் ரெடியாகும். அது மாதிரி தான் 2025 இன்னும் ஒரு 4 மாதங்களில் வந்துடும். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வேகமாக இருக்கும். ஸோ முன்னாடி ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது 2025லனா, ஸோ அட்வான்ஸாக தெரிஞ்சிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அட்வான்ஸாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுமா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா, இல்லை இன்னும் பெட்டராக ஏதாவது யோசிக்கணுமா அப்படிங்கிறத தான் அது அட்வான்ஸாக கொடுக்குறோம். வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.